கொன்றுவேன். சொல்றா யாரா நீ? சொல்றேன். நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்கே எப்பவுமே தனிமையில ஒரு பொண்ணு இருப்பா. அவன் மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன். ஆஹா, என்ன ஒரு கவிதை! ஒரு நிலவே உட்காந்து இன்னொரு நிலவை ரசிச்சிட்டு இருக்கேன். வெள்ளை பந்து விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று முதன்முறை உருகி சொக்கி போகிறேன். தயக்கங்களும் தள்ளி போக கனவிலே சுகமாய் நீயும் வந்து விழ தவிப்புகளும் இன்பமாக பலவானவில் என்னை கொல்லுதே. நாணத்திலே சிறு புன்னகை உண்மை சொல்லுதே. என்னை முழுதாயாள வருவாயா? முதன்முறை உருகி சொக்கி போகிறேன். தயக்கங்களும் தள்ளி போக கனவிலே சுகமாய் நீயும் வந்து விழ தவிப்புகளும் இன்பமாக வெள்ளை பந்து விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று. யாரு? யாரு? அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க, சீக்கிரம் போங்க. சரி. யாருது? யாருது கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ். அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசை கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க, மேல வாங்க. மேலையா? தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. பாத்து பத்திரம் பாருங்க, உங்களுக்காக ஜன்னல் வழியா ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒண்ணும் இல்ல, விட்டுடுங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? அருணாச்சலமா பொண்ணாட்டியுமா? ஆமா. ஏன் அப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதையே மறைச்சு எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க மாட்டி? என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீட எவனோ வெளியூரால் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம்.
வேண்டாம் போகாதீங்க. பயப்படாத. சொல்றது கேளுங்க, போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சேதன்யை நமஹ. அத பலுக்கெடுக்கிறதுனால எந்த பிரச்சனையோ இல்லல்ல? இல்ல, இப்படி ஒண்ணு இங்க இருக்குங்கிறதே இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல. ஓ தர அருணாச்சலம், எனக்கு கண்டிப்பா பலி கொடுங்க. அருணாச்சலம், கதவு திறங்க. என்ன பண்ண தெரியலையே. எனக்கு காப்பாத்து. கிளம்பு. அடிச்சு விடுங்க. எனக்கு பயமா இருக்கு. வேகமா, சீக்கிரம் சீக்கிரம். ஓ நான் பாத்துக்கிறேன். நீயே வாங்க. முடியல, சீக்கிரம் கதவு திறங்க. நீயே எனக்கு கண்டிப்பா கொன்னுடுவாங்க தமிழ். சீக்கிரம் வா. கதவு திறங்க. திறங்க அருணாச்சலம். வரதுக்குள்ள போயிடலாம். வா சீக்கிரம் வா. குதி குதி சீக்கிரம் வா. வா குதி சொல்றேன்ல, வா. ஐயோ. வா வா சொல்றேன், சீக்கிரம் வா. பயப்படாத, வா. முடியாது வாமா. தமிழ். என்னால முடியாது தமிழ். என்னை எப்படியாவது காப்பாத்து தமிழ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பயப்படாம இரு. பயப்படாத. நான் போய் ஆளுங்களை கூட வந்துடுறேன். என்னால சரி, யாரும் இந்த கதவு திறக்காம பாத்துக்கோ. என்ன நான் வந்துடுவேன், தெரியுமா? அருணாச்சலம், மேல யாரையும் விடாதீங்க. எல்லாம் கட்டு போயிடும். போய் அவங்கள நிறுத்துங்க. வாடா. டேய், டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், போடா. டேய், டேய், தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் பைத்தியமா புடிச்சிருக்கு. டேய் சும்மா நடிக்காதடா. உன் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. தங்கச்சியா? பாத்துட்டியா நீ அவளை? இனிமே உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன நெஞ்சல் தோண்டா இத்தனை பேர் முன்னாடி என்ன மிரட்டுவேன்? இல்லடா. டேய் என்ன பண்ணிக்கோல? நிக்கறாவ. டேய் ச்சே. அருணாச்சலம், கதிரேசன், எங்க எல்லாரும்? இதுக்குள்ள எங்கடா போய் தொலைஞ்சிருக்கா? பாவீங்களா? அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு? யாரது? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? தமிழ், ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. பயந்தாங்க நீங்க ஓடிட்டானு. ஹே, ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தொட்டி விடுறேன். உட்காருங்க. காரணம் பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்துறீங்க. அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான்டா பிரச்சனையே. இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடுடா? ஏன் வீடு? இது ஏன் வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதான வரும். வெள்ளை
பந்து விண்ணோடு வந்து அட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகடையில் விழுந்த கதையில இருக்குது. இப்படி அநியாயமா பேய் விரிச்சவளையில வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்க பேய் தான் சுத்திட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்க நிறைய பேர் வந்து மாட்டி செத்து இருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நிறம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச நிறம் கிடையாது. உடம்புல ஓடுற ரத்த நிறம் சிகப்புடா. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே பஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூட இருந்தா எனக்கும் இப்படி தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டி சாமி போட்டு எடுத்துறேன். அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இது எஸ்கேப். நானு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி பட்டா போறங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது பார்ப்பா, மொய்னு வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. இங்க இருந்தா என்னை உண்டிதல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாகிடுமா? ஆமா ஐயா, இது ஒண்ணு பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வேற வீட்டுல